சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த காலங்கள்ல ஜோதிகா அவர்கள் பேசிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அதாவது சினிமா துறைக்கு வராங்க, படத்தை எடுக்குறாங்க. ஒரு மக்கள் மத்தியில அந்த படம் கருத்து போய் விழுது. அது ஜாதி ரீதியாவா இருக்கட்டும், இல்ல மதத்தை விமர்சிச்சதாவும் இருக்கட்டும். அது பின்னாட்கள்ல விமர்சிக்கப்படும். பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா பல பிரச்சனைகளை சந்திக்கும். அதான் வழக்கம். அது பல படங்கள்ல பார்த்திருப்போம். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அந்த படத்துக்காண்டி தன் குடும்பமே ப்ரமோட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதான் ஒரு உண்மை. ஏன்னா அவங்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனால அப்படிதான் பண்ணுவாங்க. அதை தாண்டி இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜோதிகா அவர்கள் இந்த கடந்த ஆண்டுகள்ல பார்த்திருப்போம். என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சாங்க அப்படின்ட்டு. அதாவது ஒரு பொது வாழ்க்கை அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா பொது மேடையில தான் பேசினாங்க அந்த குற்றச்சாட்டை. என்ன பேசியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் பல கோயில்களை கட்டினதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னர்களை குறித்து விமர்சித்த மாதிரி ஒரு கருத்தை பதிவிட்டாங்க. அதுக்கு நல்லா வாங்கி கட்டிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உண்மை அப்படிதான். ஏன்னா அந்த திமுக கவர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக படம் ரிலீஸ் ஆகுது, படம் வரப்போகுது, காமனாக இருந்துட்டு போயிடணும். அது கருத்தியல் ரீதியாக படமாக இருக்கட்டும், ஜாதி ரீதியாக படமாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் வெளியிட்டதுக்கு அப்புறம் மக்கள் தீர்மானிச்சுருப்பாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஜெய்பீம் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் படத்தை வெளியிட்டுட்டு தலைவர் பாட்டுக்கு சைக்கிளில் ஒரு பயணம். அவர் எப்படின்னா அப்படி தான் அந்த டேரக்டர் சைக்கிளே அப்படி சுற்றுவாப்பில், இந்தியாவில் சுற்றுவாப்பில். ஆனால் இங்கே பெரிய ஒரு சம்பவத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டாப்புல அந்த ஜெய்பீம் படத்தில். பல விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. இந்த நிலையில் ஜோதிகா பேசின பேச்சுக்கு பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு திரும்பவும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சரண்டர் ஆகிற மாதிரி, நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம், தெரியாமங்கிற மாதிரி அவங்களோட செயல்கள் ஃபுல்லாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருப்போம். கங்குவா படம் ரிலீஸ் ஆச்சு. அது பல்வேறு பொருட்செலவில் எடுக்கப்பட்டக்கூடிய ஒரு படம் தான். அந்த படத்துக்கு ஓட வைக்கலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஜோதிகா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையிலேயே படம் நல்லா இருந்தால் ஓட போகுது, அதான் ஒரு உண்மை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரமோட் பண்ணுறாங்க, என் புருஷன் படத்தை யாரும் பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னாங்க. ப்ரமோட் பண்ணி தான் அந்த படம் ஓடாமல் போச்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஏன் அரசியல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளுகின்ற கட்சிக்கு என்றைக்குமே சொம்பு தூக்குவாங்க. சிலவங்க அமைதியாக இருந்துருவாங்க, சிலவங்க சொம்பு தூக்குவாங்க. ஏன்னா படம் ஓடணுங்கிறதுக்காண்டி. அப்படி தான் ஜோதிகா செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் உண்மை. அந்த மாதிரியான செய்யும்போது அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை பதிவிட்டாங்க. அதுக்கு பல்வேறு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, பல்வேறு எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கும் அந்த அம்மா பெருசாக எதிர்ப்பெல்லாம் பெருசாக பார்க்கல. ஏன்னா அந்த திராவிட மாடல் தான் ஒரு தகவலை சொல்லி வச்சுருக்குமே, அந்த கொள்கையில் நிற்கிற மாதிரி இந்த அம்மா பண்ணிக்கோங்க திரும்ப வம்படியாக பேசிச்சு. அதை மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி அப்படியா அப்படின்ட்டு அமைதியாக இருந்துட்டு படம் ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் வசமாக செஞ்சு விட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ கருத்தியல் ரீதியாக பேசிட்டு எல்லா மக்களுக்குமான ஒரு விஷயத்த பேசணுங்கிற பார்வையில் பேசிட்டு ஏழை குழந்தைகளுக்காண்டி பேசுங்கிற பேசிட்டு இப்போ தான் குடும்பத்துக்கு பிரச்சனைங்கிற வரும் பட்சத்தில் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி 2 பேர் ஜோடியாக கோயிலுக்கு போயிட்டாங்க. வட மாநிலத்தில் ஒரு கோயில், அங்கே போய் ஒரு சாமி தரிசனம் பண்ணுங்க, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல வரல. நெத்தியில் நல்லா சிவப்பு கலர் குங்குமத்தை வச்சுக்கிட்டு அதை சன் டிவிலே போடுறாங்க மாறி மாறி. இவங்க அந்த படத்துக்கு ப்ரமோட் பண்ணுறாங்கல்ல, இப்போ குடும்பமே உட்காந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி இதே ப்ரமோட் பண்ணணும்ல, அந்த மாதிரியான செயலெல்லாம் செய்கிறாங்க. எதுக்கு நார்த்து பக்கம் போகிறீங்க? நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் தானே விமர்சிச்சிங்க, அங்கேயே போயிட்டு வர வேண்டியது தானே? இல்லை உண்மையிலே அங்கே போனால் தமிழ்நாட்டில் வேறு கோயிலே இல்லையா, அதை அங்கே போய் போட வேண்டியது. மொத்தத்தில் இந்த கருத்துலாம் ஒரு தேவையில்லாத கருத்து. எப்படின்னா, சினிமா துறையில் இருக்கிறவங்க பல பேரை பார்த்துருப்பா, வெற்றிமாறனா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குன்னா இருக்குது. அவங்க நிற்கிறாங்க, ஆமாம் நான் இப்படி தான் எடுப்பேன், என்னுடைய படம் இப்படி தான் இருக்கும், என்னுடைய கருத்து இப்படி தான் இருக்கும், வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொன்னதுனால பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட திமுக ஆதரவாக, கம்யூனிஸ்டத்துக்கு ஆதரவாக ஃபேவரட்டாக படம் எடுக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று அரசியலுக்காண்டி பேசுகிறாங்க, நாங்கள் பேசிட்டாங்க, மக்கள் வம்படியாக செயல்பட்டு எங்கள் படத்தை ஓட விட மாட்டேங்கிறாங்க. இது போன்ற கருத்தெல்லாம் சொல்ல வேண்டியது. இதையும் சொன்னதோடு இல்லாமல் ஆளுங்கட்சி திமுக இதால் நமக்கு பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொம்படிக்கிற மாதிரி பேச வேண்டியது. இந்த மன்னர்கள் இதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை? வந்தோமா படத்தை எடுத்தோமா, சினிமாவில் கூட அந்த கருத்தை நீங்கள் வச்சுட்டு போங்க. அது மக்கள் விரும்புகிறாங்க, லைக் பண்ணுறாங்க, இல்லை விமர்சனம் வைக்கிறாங்க, அது மக்கள் மத்தியில் விட்டுட்டு போக வேண்டியதானே? அப்படி தான் நம்ம எதிர்கொள்ளணும், அப்படி தான் அதை சந்திக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட வேண்டியது, ஒரு பக்கம் குத்துதே கொடையுதே அப்படிங்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறது அதுக்கு சாதகமாக எடுக்க வேண்டியது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. ஒட்டுமொத்தத்தில் இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு நேற்று குடும்பமே ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தி அதில் நல்லா பேசியிருக்கிறாரு. அவங்க அப்பா மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் தான் முழுக்க பேசியிருப்பார். சூர்யா அவர்களை புகழ்ந்தே பேசியிருப்பார். என் 6 பேக்ஸ் இருக்கா, என் பையனை மாதிரி வைக்க முடியுமா, யாராட்டும் வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் யாருமே விமர்சிக்கலை. உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பம், நீங்கள் படத்தை எடுக்கிறீங்க, எதுக்கு இந்த நாடகம் தான் கேட்குறேன். ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா திட்ட வேண்டியது, திட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த ஒரு நாடகத்தை போட வேண்டியது. மக்கள் மத்தியில் பல்வேறு ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கேங்கிறீங்க. நல்ல ஒரு நடிகர், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, ஏழைகளை படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறோம். பல்வேறு நல்ல பேர் சூர்யா மேலே இருக்குது, அதெல்லாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில்
ஒரு மதத்தையோ ஒரு இதையோ புண்படுத்திட்டு வந்து திரும்பவும் பல்ட்டி அடிக்கிறீங்க. அப்போ தன்னுடைய சுயலாபத்துக்கு தானே, ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்களே தான். அப்போ படம் ஓடணும், அதுக்காண்டி நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு என்பது இப்போ ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மொத்தத்தில் முக்கி நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பேசினாதான், இப்படிலாம் செஞ்சாதான் அந்த படம் நல்லா ஓடும் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையிலே படம் ஓட ஒரு வாழ்த்துக்கள். அதை தாண்டி படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக ஓட தான் போகுது. அதுக்கு இந்த மாதிரி நடிக்காதீங்கன்னு தான் சொல்ல வருது. இந்த மாதிரி ஒரு நாடகம், பெரிய நாடகம் மாறி மாறி போடாதீங்க. நன்றி, வணக்கம்.